என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி நம்மளுடைய குருஸ்தான் ஆலயம் திறப்பு விழா. ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு அனைவரும் வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, பாபாவோட குருஸ்தான் ஆலயத்துக்கு வந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது தகவல். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பாபா முன்னாடி தினந்தோறும் மாலை ஈவினிங் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். அதே போல் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தனியாக ஜிபே நம்பர் கடைசியில் வரும். அதில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இன்றைக்கி நம்முடைய துவாரகமாய் ஆலயத்திலிருந்து சாய் சச்சரிதம் அத்தியாயம் ஒரு பக்கம் பிரித்தேன். உண்மையிலே நல்ல ஒரு அத்தியாயம் நமக்கு அப்பா கொடுத்துருக்கிறார். அதை நாம் படிக்கலாம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓம் சாய்ராம். பக்கம் 74, அத்தியாயம் 7. சாய்ராம். குழந்தைக்கு கபடேயின் பிளேக் வியாதி. இது உண்மையிலே மிகப்பெரிய அற்புதமான அத்தியாயத்தில் நமக்கு ஒரு பகுதி. அது இந்த பகுதியை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறேன். அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கபர்டேயின் மனைவி ஷீரடியில் தனது இளம் புதல்வனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது. அது நெறிக்கட்டிய பிளேக்காக பெரியதானது. தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனை அடைந்தார். பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்றி வரும்பொழுது வாதாவுக்கு, அதாவது சமாதி மந்திர அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரனின் பிளேக்கால் பீடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள். பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு அவர் கூறிக்கொண்டே தனது கப்பினி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசனமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியிருந்த பிளேக் கட்டிகளை காண்பித்து, பாருங்கள், எனது அடியவருக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, அவர்கள் கஷ்டங்களெல்லாம் என்னுடையதே ஆகும் என்றார். இந்த சிறப்பான அசாதாரண செயல்கள் மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர். ஞானிகள் உள்ளமோ மெழுகை விட மிருதுவானது, உள்ளமும் புறமும் அது வெண்மை போன்று மிருதுவாக இருக்கிறது. எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள். அவர்கள் உண்மையை உறவினரையும் எண்ணுகிறார்கள். ரொம்ப கபடையின் பிளேக் வியாதி, அந்த குழந்தையோட பிளேக் வியாதி. கபடை மனைவி வந்து ஷிரடிக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய சின்ன மகனை கூப்பிட்டு வந்து தங்கி இருக்கும்போது அந்த மகனுக்கு பிளேக் வியாதி வந்தது. ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, பாபா கிட்ட நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போகலாம். எப்பயுமே அவங்க வந்து அவங்க கேட்பாங்க, பாபா கிட்ட போகும்போதும் சரி வரும்போதும் சரி, பாபா அனுமதி இருந்தால் தான் போக முடியும்னு. இவங்க என்ன பண்ணாங்க, பாபா நடந்து வராரு சமாதி மந்திருக்காண்ட. அப்போ வந்து பாபா முன்னாடி குழந்தைய வச்சுட்டு, பாபா என் குழந்தைக்கு உடம்பு முடியல, நான் குழந்தைய தூக்கின்னு ஊருக்கு போகிறேன், நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு வேண்டுவாங்க. அப்போ பாபா சொல்லார், ஏன் பயப்படுற, நீ தான் இங்கே வந்துட்டல்ல, அதுக்கப்புறம் என்ன பயம் உனக்கு, உன் மகனுக்கு வந்திருக்கிற துன்பம் எல்லாம் விலகி போயிடும். இப்போ வானத்தை பாரு, எவ்வளோ மேகங்கள் சூழப்பட்டிருக்கு, அந்த மேகங்கள்லாம் சூரியன் வந்தோன்னு விலகி போகிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற கஷ்டங்கள் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய கப்பினி உடைய மேலே தூக்கார். வேசி பார்த்தா முட்டி வரைக்கும் தூக்கி பார்த்தா பெரிய பெரிய கட்டிக்கால் முட்டி காலெலாம் வந்திருக்கும். என்னுடைய அடியவருக்காக நான் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க வேண்டி இருக்கிறது, அந்த குழந்தையோட இருக்கிற அந்த கஷ்டங்களை பாபா வாங்கி கொள்கிறார். அந்த குழந்தையோட கஷ்டமும் அந்த பிளேக் வியாதியும் போயிடுது. உண்மைதான் சாய்ராம். பாபா கலியுகத்தில் வந்த கர்மவினையை தீர்க்க வந்த மாபெரும் குரு நமக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம கலியுகத்தில் நம்ம கர்ம வினையை வாங்க வந்த மிகப்பெரிய மகான் யாருன்னா நம்முடைய சத்குருவான சாய்பாபா தான். எனவே நம்ம பாபா கிட்ட மன்றாடி வேண்டும் போது நம்ம கர்ம வினைகளும் சரி, நம்மளுடைய எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கினாவே போதும், நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழி. அவர் சொல்றார் பாருங்க, பாபா பாருங்கள், எனது அடியவர்களுக்காக எங்கனம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, அவர்கள் கஷ்டங்கள் எல்லாம் என்னுடையதே ஆகும். நாம் அவர் முன்னாடி உட்காந்து நம்ம கஷ்டங்களை சொல்லக்கூட வேணாம், உட்காந்தாவே போதும், நம்மளுடைய கஷ்டங்களை பாபா தீர்த்து வச்சிருவார். இன்றைக்கி பாபா உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சு
அவர் உங்கள் கஷ்டங்களை ஏற்று உங்களுடைய சந்தோஷமான மனநிலைக்கு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் எங்கே இருக்குன்னா, கும்மிடிப்பூண்டியில் சிவனேசன் கம்பெனி ஆப்போசிட்டில் பூபால நகரில் அமைந்திருக்கிறது. இங்கே மாலையில் ஒவ்வொரு நாளும் மாலை ஈவினிங் ஆரத்தியில் கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம். அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கும்மிடிப்பூண்டியில் அமைந்திருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் வருகின்ற ஜூலை 26ஆம் ஆண்டு 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை குருஸ்தான ஆலயம் மட்டுமல்ல, இந்த ஆலயம் கட்டி 4 வருடம் முடிந்து 5வது வருடம் துவக்க விழாவும் நடக்கிறது. எனவே எல்லா குழந்தைங்களோட சிறப்பான அன்னதானம் அன்னைக்கு 3 வேளை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வாங்க, அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.